இப்போ வந்து நம்மகிட்ட Moto G34 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜிங் டெஸ்ட் தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த சேல் டைமில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ்க்கு வந்து மேசிவான ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். பட் இந்த மாதிரி டீல்ஸ்லாம் நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ரெகுலராகவே வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அமேசான் மட்டும் இல்லை, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அஜியோ இந்த மாதிரி வந்து மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் நம்ம டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பாக்ஸில் வந்து 20 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோன் வந்து 18 வாட் சப்போர்ட் ஆகும். பாக்ஸில் கொடுத்துருக்க செப்பரேட் சார்ஜர் அண்ட் செப்பரேட் சார்ஜிங் கேபிள் தான் வந்து நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ரூம் டெம்பரேச்சர் பார்த்தலாம். 29 இருக்குது. மொபைல் சார்ஜர் எல்லாமே வந்து அதே டெம்பரேச்சரில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். பேட்ரி இண்டிகேஷன் வந்துருச்சு. ஸ்டாப் வாட்ச்மே வந்து ஆன் பண்ணிடலாம். சேஃப் சைடுக்கு வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிடுறேன். அண்ட் டைம் நம்ம பார்த்தோன்னா 6:50 ஆகுது. அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம லெஸ் தென் 1 மினிட்லேயே வந்து ஒரு 2% சார்ஜ் வந்து காட்டுது. ஒரு 10% சார்ஜ் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம சார்ஜ் ரிமூவ் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இங்கே டர்போ பவர் அப்படின்றது வந்து காட்டுது. நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டர்போ பவர் காட்டாது. எவ்ரி 15 மினிட்ஸ் டைம் இன்டர்வலில் வந்து சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். சைட் பை சைடு வந்து நம்ம டெம்பரேச்சர்ஸ்மே வந்து செக் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து லாஸ்ட் 17 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் சேம் அதே 29 தான் இருக்குது. அண்ட் ஃபோனோட டெம்பரேச்சர் பார்க்கலாம். 35 வரைக்கும் பேக் சைடில் போயிருக்கு. ஸ்க்ரீனுமே வந்து ஒரு 33 போயிருக்கு. சார்ஜர் டெம்பரேச்சர் 38 வரைக்குமே வந்து ரீச் ஆகிருக்கு. பெருசாக ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரிலாம் அது இல்லை. லைட்டாக வந்து வார்ம்னஸ் மட்டும் இருக்குது. அண்ட் 18 மினிட்ஸ் ஆக போகுது. 18 மினிட்ஸ் வந்து நமக்கு 21% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபோனை வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக சார்ஜ் ஆகும். நம்ம நார்மலாக வந்து டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபோன் சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணால் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அந்த 20% சார்ஜ் அப்படின்றது வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகிருக்கு. பட் ஒரு 18 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 20% சார்ஜ் அப்படின்றது வந்து லெஸ் தென் 20 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகுறது ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ பேலன்ஸ் 80% சார்ஜ் வந்து எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். லாஸ்ட் 10% வந்து நமக்கு டிக்லிங் சார்ஜ். ஸோ அந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் அந்த டிக்லிங் சார்ஜ் வந்து இவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸோ அந்த ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து டிராஸ்டிக்காக கம்மியாகுதா இல்லை ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கான்றது வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா, ஒய்ஃபை இதெல்லாமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் எதுவுமே வந்து ரன் ஆகாமல் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். சப்போஸ் வந்து பேக்ரவுண்டில் அதிகமான ஆப்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சார்ஜிங் வந்து ஸ்லைட்டாக ஸ்லோ டவுன் ஆகிறதுக்குமே வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து ஏதாச்சும் வந்து இன்டென்ஸாக கேம் ப்ளே பண்ணிவிட்டு ஃபோன் நல்லா வார்மாக இருக்க டைமில் வந்து அப்படியே வந்து சார்ஜ் போட்டுறாதீங்க. ஸோ சார்ஜ் பண்ணணுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபோனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். இன்டர்னல் டெம்பரேச்சர்ஸ் கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஏன்னா சார்ஜ் பண்ணுறப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கும் நமக்கு. ஸோ ஃபோனோட டெம்பரேச்சருமே வந்து ஏற்றி விட்டுரும். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு இன்டர்னல் டெம்பரேச்சர்ஸுமே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சார்ஜிங் டைம் அப்படின்றது வந்து நம்ம கம்மியாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். அண்ட் சார்ஜிங் சைக்கிள் வந்து எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலான்னு வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில். ஸோ 15% வந்தால் சார்ஜ் பண்ணிக்கலாம், 10% வந்தால் சார்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி அந்த லாஸ்ட் பாயிண்ட் வரைக்குமே வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். 25 to 30% வந்துட்டாலே வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 25 to 85% இந்த சைக்கிள் மெயின்டைன் பண்ணாலே வந்து நமக்கு பேட்டரி பேக்கப்புமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வந்து அந்த 80-85% சார்ஜிங் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுங்கள். சப்போஸ் வெளில போகிற மாதிரி இருக்கீங்கன்னா அந்த டைம் வேணால் வந்து நீங்கள் கம்ப்ளீட் 100% வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த 30 to 80-85% வந்து சார்ஜிங் அந்த சைக்கிள் நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நம்ம பேட்டரி பேக்கப்புமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேட்டரி ஏஜிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் மைனர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து எந்த பேட்டரி சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நம்ம பாட்டமில் பார்த்தீங்கன்னா டர்போ பவர் கனெக்டட் சார்ஜிங் ரேப்பிட்லி அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பாக்ஸில் கொடுத்த சப்ளைட் சார்ஜர் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் அந்த சார்ஜர் வந்து எதாவது இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னா கூட மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமானாலும் சேம் பிராண்டில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். மற்ற பிராண்டு நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குவால்காம் சர்டிஃபைட் சார்ஜர், இல்லை ஃபோனுக்கு வந்து PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா சர்டிஃபைடு PD சார்ஜர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் சேம் பிராண்ட் சார்ஜர் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும் நமக்கு.
அண்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோன் கரண்ட்டாக வந்து 31% வந்து சார்ஜாக இருக்குது. அண்ட் டெம்பரேச்சருமே வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சர் 29 இருக்குது. ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து 35 வந்து மேக்ஸிமமாக ரீச் ஆகிருக்கு. அண்ட் பேக் சைடு நம்ம பார்த்தோன்னா 36 போயிருக்கு அதிகபட்சம், 36.1. சார்ஜர் வந்து 38 வரைக்குமே வந்து போயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து 38 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 68% சார்ஜ் ஆக வந்து எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 46 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் 29 இருக்குது. ஃபோனோட பேக் சைடு வந்து 36 அதிகபட்சமாக போயிருக்கு. ஸ்க்ரீனுமே வந்து மேக்ஸிமம் 35 தான் இருக்குது. ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவும் இல்லை. லைட் அந்த வார்ம்னஸ் மட்டும் இருக்கும், அது பெரிய இஷ்யூ இல்லை. சார்ஜர் மட்டும் வந்து ஒரு 40 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. சார்ஜர் லைட்டாக வந்து சூட் இருக்கும், பட் பெரிய ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்ற மாதிரி இல்லை. 47 மினிட்ஸில் வந்து நமக்கு 48% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜிங் ரேப்பிட்லின்னு காட்டுது. எஸ்டிமேட்டட் டைம் லெஃப்ட் வந்து நமக்கு 1 hour 17 minutes இருக்குது. ஸோ ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 ஹவராக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 1 ஹவரில் வந்து 60% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. லைட்டாக வந்து சார்ஜிங் ஸ்பீட் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜ் பண்ணப்போ இனிஷியல் சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் எஸ்டிமேட்டட் டைம் வந்து இன்னொரு 56 மினிட்ஸ் வந்து காட்டுது 40% சார்ஜ்க்கு. டெம்பரேச்சருமே வந்து நம்ம சைட் பை சைட் செக் பண்ணிடலாம். சார்ஜர் வந்து 38 இருக்குது. அண்ட் ஃபோன் 35 அதிகபட்சமாக போயிருக்கு பேக் சைடு. அண்ட் ஸ்க்ரீன் வந்து 33 தான் இருக்கும், நார்மலாக இருக்குது. லாஸ்ட் 1 hour 15 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். பேட்ரி வந்து இப்போ 74% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 degrees வந்து ரீச் ஆகிருக்கு. அதிகபட்சமாக வந்து ஒரு 34.8 இருக்குது. பேக் சைடுமே வந்து ஒரு 35 இருக்குது. சார்ஜருமே வந்து செக் பண்ணிடலாம். சார்ஜர் 39, அதாவது 38.8 வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. சார்ஜிங்குமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் ஏறிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு 34 மினிட்ஸ் வந்து எஸ்டிமேட்டட் டைம் காட்டுது. ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்குமே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 1.5 hours வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 88% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. எஸ்டிமேட்டட் டைம் வந்து 16 minutes லெஃப்ட் ஆகிருக்கு. ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. ஃபோனோட பேக் சைடில் 35, ஸ்க்ரீன்லேயுமே வந்து அதிகபட்சமாக 34.8. சார்ஜர் டெம்பரேச்சருமே வந்து நமக்கு 37 தான் வந்து இருக்குது. அண்ட் லாஸ்ட் ஒரு 1 hour 41 மினிட்ஸாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். 96% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ஒரு பேலன்ஸ் 4% சார்ஜிங் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஃபைனலாக வந்து அந்த 100% சார்ஜ் ஆகிடுச்சு. பட் லாஸ்ட் 5% வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து less than 2 hours வந்து 100% சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜர் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரூம் டெம்பரேச்சர் ஸ்டில் வந்து நமக்கு அதே தான் இருக்குது, 29. ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து 34 இருக்குது. பட் பெருசாக வந்து ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ சார்ஜர் டெம்பரேச்சர் வந்து 39 கம்மியாக இருக்குது, இப்போது 36 இருக்குது. பட் ஃபுல் சார்ஜிங் ப்ராசஸ் வந்து 18 watt சார்ஜர் அப்படின்றதுனால வந்து நம்ம பெருசாக வந்து ஹீட்டிங் எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அண்ட் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் 18 watt ஸ்டாண்டர்டுக்கு வந்து நமக்கு ஒரு 5000 mAh பேட்டரியை வந்து less than 2 hours சார்ஜ் பண்ணது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். பட் யாருமே வந்து 0லேருந்து 100% ஃபுல்லாக வந்து நம்ம டெய்லியும் சார்ஜ் பண்ண மாட்டோம். 30 to 70% வரைக்குமே வந்து நம்ம ஒரு 1.5 hours வரைக்குமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ சார்ஜிங்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். பட் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார்ஜிங் ஸ்பீட்ஸை. 18 watt ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஏன்னா விவோ T2Xமே வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபோன் வந்து more than 2 hours ஆச்சு. ஸோ அந்த ஃபோனோட ஸ்டாண்டர்டு கம்பேர் பண்ணும்போது G34 வந்து கண்டிப்பாக வந்து சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வந்து எத்தனை வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரி ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. பேட்டரி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா அடாப்டிவ் பேட்டரி இருக்கும். இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யூசேஜ் பேட்டர்ன் வந்து ஃபோன் ஃபஸ்ட் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். இம்ப்ரூவ் தி பேட்டரி லைஃப் வைல் இன்ஆக்டிவ் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் யூசேஜ் பொறுத்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணாத டைமில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து லிமிட் பண்ணி அந்த பேட்டரி பேக்கப் வந்து ஸ்லைட்டாக நமக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். ஆப்டிமைஸ் சார்ஜிங் இருக்குது. இது வந்து நான் இன்னும் எனேபிள் பண்ணல. ஆப்டிமைஸ் சார்ஜிங் நீ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 80% வரைக்குமே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிட்டு, அண்ட் லாஸ்ட் 20% வந்து ஸ்லோ டவுன் பண்ணிவிடும்.
ஆயிரும். ஓவர் நைட் சார்ஜிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் 20% வந்து ரொம்ப டைம் எடுத்து வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓவர் சார்ஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதுவுமே வந்து பை டிஃபால்ட்டாக எனபிளில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் மறக்காமல் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் எனபிள் பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து நமக்கு பேட்டரி பர்சன்டேஜ் காட்டும். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்து G34 யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.